22ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை நாம் இணைந்து வாசித்து அதிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை சிந்திப்போம். கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும். இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். அல்லேலூயா. தாவீது பாடின சங்கீதம். தாவீது நல்ல ஒரு சங்கீதக்காரன். கர்த்தரை நல்ல விடுதலையோடு பாடி ஆராதித்ததை இந்த சங்கீதங்களிலே நாம் பார்க்கலாம். அதில் குறிப்பாக தீர்க்க தரிசன ஆவியோடு மேசியாவை குறித்து அவர் பாடின சங்கீதங்களில் இது ஒன்று. இயேசு கிறிஸ்துவை குறித்து பாடப்பட்ட ஒரு பாடல். அவருக்கு தெரியாது, ஆனால் ஆவியின் ஏவுதல்ல சிலுவையில் தொங்குகிற இயேசுவுக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை குறித்த அனைத்து வார்த்தைகள் இந்த சங்கீதங்களிலே உள்ளடங்கி இருக்கிறத நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். இயேசுவினுடைய அந்த கடைசி நாள், அந்த கடைசி மணி துளிகள் என்ன நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு இருந்த ஜனங்கள் எல்லாம் ஒரு பக்கம் வியந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் அழுது புலம்பி கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் பரிகாசம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஒரு 33.5 ஆண்டுகளிலே குறிப்பாக ஒரு 3.5 வருஷத்தில் உலகமே திரும்பி பார்க்குற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் இயேசு. அல்லேலூயா. சகல ஜனங்களையும் தன் பக்கத்தில் கவர்ந்து இழுத்தவர் இயேசு. அவர் இருக்கிற இடத்துல ஜனக்கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அற்புதங்கள், சுகம், விடுதலை, மரித்தோர் உயிரோடு எழும்புவது, சாப்பாடு இல்லாத இடங்களில் சாப்பாடு கிடைப்பது, நல்ல போதனைகள், இப்படிலாம் பலதரப்பட்ட நிலைகளில் இயேசு மக்கள் மத்தியில் பெரும் செல்வாக்குடையவராக இருந்தார். ஆனால் இப்போ சிலுவையில் அவர் தொங்கும்போது மிகவும் பரிதாபமானவராய் தொங்கிக் கொண்டிருக்கிறார், மிகவும் வேதனை உள்ளவராய் தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஒருவர் அவரை நினைச்ச முடியாது, காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற நிலையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த முடிவை பார்க்கும்போது தான் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும். அல்லேலூயா. அதோட விடாமல் அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, இவன் மேல் அவர் எப்படி இருக்கிறாராம், பிரியமாக இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார். ஏன்னா இயேசுநாதர் அந்த ஞானஸ்நானம் எடுத்து கரையர்னு ஒன்று வானத்திலேருந்து ஒரு சத்தம் உண்டாச்சு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் நான் எப்படி இருக்கிறேன், பிரியமாக இருக்கிறேன். அல்லேலூயா. மறுரூபம் மலையிலிருந்து ஆண்டவர் மறுபடியும் பேசினார், இவருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, செவி கொடுங்கள். அல்லேலூயா. இப்படி ஜனங்களுக்கு மத்தியில் ஆண்டவர் இயேசுவின் மேலே எவ்வளவு பிரியமாக இருக்கிறார் என்பதை அவங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். அதனால தான் இந்த வார்த்தையை சொல்ல, கர்த்தர் இவன் மேலே பிரியமாக இருந்தார, இவனை மீட்டு விடட்டும். இப்போ இந்த கான்செப்டை நான் லாஸ்ட் ஃபைனல் டச்சாக உங்களுக்கு சொல்லிவிட்டு நம்முடைய வாழ்வோடு இதை ஒப்பிட்டு நம்ம சிந்திக்க போகிறோம். நம்மளாம் யார் மேலே நம்பிக்கையாக இருக்கிறோம்? எத்தனை பேருக்கு தைரியமாக சொல்ல முடியும், என் மேலே அவர் பிரியமாக இருக்கிறாரா? உங்கள் மேலே அவர் உண்மையிலே பிரியமாக இருக்கிறதுனால தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. உலகத்தில் எத்தனையோ நல்லவர்கள், மாமனிதர்கள், மேதைகள், அப்படி இப்படின்னு நிறைய லிஸ்ட்டில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, சாதனையாளர்கள், சரித்திர பூர்வமான வரலாற்று தடத்தை பதித்தவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் இல்லாத ரட்சிப்பு யாருக்கு கிடைச்சிருக்கு? நமக்கு கிடைச்சிருக்குன்னா நம்ம மேலே யாருடைய பிரியம் இருக்குது? கர்த்தருடைய பிரியம் இருக்கிறது. அந்த ரட்சிப்பின் நிமித்தம் இப்போ நம்ம யாரை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? கர்த்தரை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு சில காரியங்களின் நிமித்தம் வேதனை, சில கஷ்டம், சில பிரச்சனை, சில பாடு, வியாதி, இழப்பு அல்லது தோல்வி அல்லது நஷ்டம், ஏதாவது ஒரு பின்னடைவு அப்படின்னு ஒன்று வரும்போது இந்த உலகம் உடனே என்ன குற்றம் சாட்டுகிறது? என்ன ஆண்டவர் சொன்னீங்க, வேதக்காரங்க நீங்கள், ஜெபம் பண்ணுறவங்க நீங்கள், கோயிலுக்கு போகிறவங்க நீங்கள், பைபிளை தூக்குறவங்க நீங்கள், உங்கள் ஆண்டவர் உங்களை காப்பாற்ற மாட்டாரா? உங்கள் ஆண்டவர் உங்களை சுகமாக்க மாட்டாரா? உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? இப்படி இந்த உலகம் ரொம்ப ஈஸியாக என்ன செஞ்சிடும், பேசிடும். சரியா? இப்போ இந்த ஃபைனல் மூமெண்ட்டில் இந்த வார்த்தை உச்சரிக்கப்படுவது போல தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலும் சில வார்த்தைகள் சொல்லப்படலாம்.
கர்த்தரை தேடி போனாங்க, நடுத்தருவுக்கு வந்துட்டாங்க. ஆண்டவர் சொன்னாங்க, ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. அவங்க முந்தி கூட நல்லா தான் இருந்தாங்க. ஆனால் என்னைக்கு இந்த வேதத்தில் சேர்ந்தாங்களோ அன்னைக்கே அவங்க வாழ்க்கை என்னது இறங்கு முகமாக செஞ்சிட்டு ஆயிட்டு. அல்லேலூயா. முதல்ல கொஞ்சம் பற்று உடையவங்களாக இருக்கும்போது கூட ஒன்றும் பெருசாக தெரியல. ஆனால் கொஞ்சம் ஓவர தீவிரம் காட்ட ஆரம்பித்தாங்க. ஜெபம்னு கொஞ்சம் ஓவர ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. கோயில் எப்போ பார்த்தாலும் சர்ச்சில் போய் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பிரச்சனையே என்ன செஞ்சது ஆரம்பிச்சுது. அவங்க வாழ்க்கையே இப்போ சூன்யமாக என்ன செஞ்சுட்டு மாறிட்டு, மற்றவங்களுக்கெல்லாம் இல்லாத பிரச்சனைலாம் அவங்களுக்கு என்ன செய்யுது வருது. யாருக்குமே இல்லாத கஷ்டங்கள் அவங்களுக்கு என்ன செய்யுது வருது. நூதனமான வியாதியெல்லாம் அவங்களுக்கு என்ன செய்யுது வருது. அடி மேல அடி அவங்களுக்கு என்ன செய்யுது விழுது. தொடர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு விவரம் தெரிய அவங்க அழுதுட்டு இருக்கிறதா நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன் பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொல்கிற மாதிரி கூட நம்முடைய வாழ்வு என்ன செய்யலாம் இருக்கலாம். அல்லேலூயா. இன்னும் அழுத்தமாக ஆழமாக சொல்லணும்னா இதான் கடைசி, இனிமே நம்பிக்கை இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சிட்டு. இனிமே யாராலும் அவங்களுக்கு உதவி செய்ய முடியாது. இனிமே யாராலும் அவங்கள காப்பாற்ற முடியாது. இனிமே அவங்களுடைய வாழ்க்கைக்கு இனி என்ன இல்லை, நம்பிக்கை இல்லை. இனிமே அவங்களுக்கு ஒரு எதிர்காலம் இல்லை. இனிமே அவ்வளோதான், அவங்களுடைய வாழ்வு முற்றிலும் இடிக்கப்பட்டு விட்டது. இனி அவங்க வாழ்க்கை ஒரு பெரிய கேள்விக்குறியாகிவிட்டது. இனிமே அவங்களுக்கு எந்த விதத்திலும் எழும்பி வருவதற்கு என்ன கிடையாது, வழிகள் இல்லை. அவங்களுக்கு எல்லாம் இருண்டு விட்டது அப்படின்னு சொல்லப்படலாம். இப்படி சொல்லப்பட்டால் நாம் எப்படி மனநிலையில் இருப்போம்? நாம் என்ன செய்யணும்? நமக்கு என்ன நம்பிக்கை இருக்குது? ஏன்னா இவன் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானே. அதான பைபிளில் இந்த எழுதப்பட்ட வார்த்தை தானே உலகம் நம்மளை பார்த்து சொல்லுது. ஆண்டவர் மேலே தானே இவங்க நம்பிக்கை வச்சாங்க, அப்புறம் ஏன் இப்படி நடந்தது? அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் பைபிள் அந்த நெக் ஆஃப் த மூமெண்ட்லையும் அற்புதம் நடந்திருக்கு. அந்த கடைசி மணித்துளியில என்ன நடந்திருக்கு? விடுதலை கிடைச்சிருக்கு. அந்த லாஸ்ட் மினிட்ல ஆண்டவர் அவங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அதனால நம்முடைய ஆண்டவரால் நம்மளை நிச்சயம் காப்பாற்ற முடியும். நம்முடைய ஆண்டவரால் நிச்சயம் நமக்கு உதவி செய்ய முடியும். நம்முடைய ஆண்டவரால் நிச்சயம் சுகந்தர முடியும். நம்முடைய ஆண்டவரால் நமக்கு கை கொடுத்து மறுபடி தூக்கிவிட முடியும். நம்முடைய ஆண்டவரால் நம்மை மறுபடியும் வாழ வைக்க முடியும். நம்முடைய ஆண்டவரால் மறுபடியும் நாம் தலை நிமிர்ந்து நடக்க செய்ய முடியும். நம்முடைய ஆண்டவரால் நமக்கு தேவையான எல்லா வாழ்வாதாரங்களையும் உண்டாக்கி தர முடியும். அல்லேலூயா. ஒன்றும் இல்லாமலிருந்து மறுபடியும் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நம்முடைய ஆண்டவரால் கொடுக்க முடியும். இழந்த எல்லாத்தையும் மறுபடி திரும்ப ஆண்டவரால் நமக்கு தர முடியும். இதில் பைபிளில் ஏராளமான உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. உலகத்தில் போய் மனிதர்கள்ட்ட நின்னா, என்ன கடைசி நேரத்தில் வந்திருக்கீங்க, கொஞ்சம் முன்னக்கூட்டியே சொல்லியிருக்க கூடாதா? இப்போ திடீர்னு உதவின்னு கேட்டால் நான் எப்படி செய்ய முடியும்? இப்போ எனக்கு இவ்வளோ தேவை இருக்குன்னு திடீர்னு நின்று எனக்கு தான் கேட்டால் நான் எங்கேருந்து உங்களுக்கு தர முடியும்? இந்த மருத்துவமனைக்கு நீங்கள் இப்போ வந்ததுக்கு ஒரு 6 மாதத்திற்கு முன்பாகவே வந்திருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். இந்த வியாதி ஒரு சின்ன புள்ளியாக உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கும் போதே நீங்கள் வந்திருந்தால் அழகாக சுகமாக்கியிருக்கலாம், ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ கடைசி நேரத்தில் நீங்கள் வந்திருக்கீங்களே, உங்களுக்கு எங்களால் உதவி செய்ய முடியாது, உங்களை எங்களால் காப்பாற்ற முடியாது. இதுதான் உலகத்தினுடைய ஸ்டேட்மெண்ட். அப்படி தான் சொல்லும். ஏன்னா அவங்க எல்லாரும் மனிதர்கள். அவர்களுடைய சக்தி, அவர்களுடைய ஞானம், அவர்களுடைய அறிவு, அவர்களுடைய அனுபவம், அவர்களுடைய பலம், அவர்களுடைய திறமை, அவர்களுடைய செயல்கள் எல்லாம் ஒரு வரையறைக்குட்பட்டது. அதனால் அவங்களால முடிஞ்சதை அவங்க என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க, செய்வாங்க. ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. காலங்களை கடந்தவர், சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டவர். அவருக்கு டெட்லைன்லாம் கிடையாது. அல்லேலூயா. கேன்சர் வியாதி வந்துட்டுனா 4th ஸ்டேஜ் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்துட்டுனா அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, இனிமேல் என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. கொஞ்சம் அப்படியே தாக்கு பிடிக்கிறதுக்கு ஏதாவது என்ன செய்யலாம், ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு 6 மாதத்திற்குள்ளே அவங்களுடைய வாழ்க்கை என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். அவ்வளோதான். நீங்கள் இது பரவுறதுக்கு முன்னாடி 1st ஸ்டேஜில் பார்த்துருந்தா கொஞ்சம் கீமோ அப்படி இப்படின்னு கொடுத்து என்ன செஞ்சுருக்கலாம், அதை சரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு மருத்துவத்துறை என்ன செய்யும் சொல்லும். ஆனால் நம்முடைய தேவனுக்கு அப்படி எதுவுமே எல்லை இல்லை.
இத்தனை நாட்கள், இத்தனை வாரங்கள், இத்தனை மாதங்கள், இந்த ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ், இப்படிலாம் நம்முடைய தேவனுக்கு இல்லவே இல்லை. அவருக்கு ஒரு நொடி போதும் அற்புதம் செய்ய, அவருக்கு ஒரு வார்த்தை போதும் விடுதலை கொடுக்க, அவர் ஒரு தெய்வீக தொடுதல் அவர் நம்ம மேலே வச்சுட்டா போதும், அந்த ஒரு டிவைன் டச் நம்ம மேலே உண்டாயிட்டுனா போதும், எல்லாம் மாறிடும். எத்தனை பேர் இதெல்லாம் நம்புறீங்க? ஹல்லேலூயா. நமக்கு தெரிந்த வேத பகுதிகளிலிருந்து சில மனிதர்களுடைய வாழ்வில் அந்த கடைசி நிமிடங்கள் எப்படி தேவன் அவர்களுக்கு அற்புதம் செய்தார் என்பதை மட்டும் நான் சுருக்கமாக சொல்லிகிட்டே இருக்கேன். நீங்கள் நல்ல விசுவாசத்தோடு அதை கவனிங்க. ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், 2 பிள்ளைகளை அடிமைப்படுத்த வந்திருக்கிறாங்க கடன் பிரச்சனை நிமித்தம். அந்த ஊழியக்காரனுடைய மனைவி கண்ணீரோடு எலிசாவிற்கு முன்பு வந்து நிற்கிறாள். ஐயா, கடன் கொடுத்தவங்க நான் திரும்ப கடனை கொடுக்க முடியாததுனால என் பிள்ளைகளை என்ன செய்ய போகிறாங்க, பிடிச்சிட்டு போகிறாங்க. எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. என் பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு என் கையில் என்ன இல்லை, கொடுத்து தீர்ப்பதற்கு பணம் இல்லை, அல்லது கடனை அடைப்பதற்கும் இப்போதைக்கு என்கிட்ட என்ன கிடையாது, எந்த வழியும் கிடையாது. என் பிள்ளைகள் என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை. இப்படி ஒரு நிர்பந்தமான பரிதாபமான ஒரு நிலைமை. இப்போ அன்னைக்கு தீர்க்கதரிசி வந்து எலிசா, அவர் பாருங்க, அவர் முன்னாடி கண்ணீரோடு நின்று அந்த தாயை பார்த்து, ஏம்மா உனக்கெல்லாம் கொஞ்சமாவது விவரம் இருக்கா? உன் மாப்பிள்ளை இறந்த உடனே நீ இதெல்லாம் என்கிட்ட சொல்ல வேண்டாமா? இவ்வளோ கடனை வச்சுட்டு போயிட்டாருன்னு நீ என்னை வந்து நீ சொல்லியிருக்க வேண்டாமா? நான் உனக்கு ஹெட்டாக இருக்கிறேனே, உனக்கு நான் தானே பொறுப்பு. நீ அன்னைக்கே ஏதாவது சொல்லியிருந்தா நான் ஏதாவது என்ன செஞ்சுருக்கலாம், பார்த்துருக்கலாம். நம்ம ஆட்கள்கிட்ட அங்கங்கே கேட்டு ஏதாவது உனக்கு என்ன செஞ்சுருக்கலாம், உதவி செஞ்சுருக்கலாமா? நீ இப்போ வந்து நிற்கிறியம்மா அப்படின்னு சொன்னாரா? இல்லை. அல்லேலூயா. ஏன் கடன் வாங்கினேன், எதுக்கு கடன் வாங்கினேன், எவ்வளோ கடன் வாங்கினேன், எனக்கு தெரியாமல் எப்படி இதெல்லாம் நடந்தது, இந்த மாதிரி ஏதாவது என்கொயரி எங்கே நடந்ததா? ஒன்றுமே நடக்கலை. உடனடி தீர்வுக்கு தான் அங்கே வழி உண்டானது. ஆமேன். உன்னிடத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்டு அவங்க வீட்டில் ஒரு குடம் எண்ணெய் ஆயில் இருந்துச்சு. அதுக்கு அவர் என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி ஒரு வழியை அவர் காண்பித்து கொடுத்தார். அந்த அம்மா அதன்படியே என்ன செஞ்சாங்க, செய்தார்கள். செஞ்சுட்டு வந்து, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செஞ்சிட்டேன்னு சொன்னாங்க. எல்லா பாத்திரங்களும் இப்போ வீடு முழுவதும் எண்ணெயினால் நிரப்பப்பட்டு இருக்கிறது. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டப்ப அவர் சொல்கிறாரு, இப்போ இந்த எண்ணெய் நீ விற்று நீ கடனையும் கொடுத்துட்டு மீதி இருக்கிறத வச்சு நீ ஜீவனம் பண்ணுன்ட்டார். ஆமேன், சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அந்த கடைசி நிமிடத்திலும் நமக்கு வழிகாட்ட ஒரு நபரை கர்த்தர் வைத்திருக்கிறார். நமக்கு தேவையான ஆலோசனைக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க ஒரு தேவ மனிதன், அல்லேலூயா, நாம் நடக்க வேண்டிய வழி இதுதான் என்பதை அறிவுறுத்த ஒரு தேவ வார்த்தை, அல்லேலூயா, இருக்கிறது. இதை நீங்கள் மறந்துடாதீங்க. இவைகளை கொடுத்த தேவனும் நம்மோடு இருக்கிறார். தேவ மனிதனையும் கொடுத்தவர் அவர், தேவனுடைய வார்த்தையும் ஆலோசனையும் கொடுத்தவர், ஜீவன் உள்ளவராக இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். அதனால் ஒரு நாளும் நீங்கள் லாக் ஆக மாட்டீங்க. ஒரு நாளும் உங்கள் லைஃப் க்ளோஸ்ட் அப்படின்னு வராது. எத்தனை பேர் இதை நீங்கள் நம்புறீங்க? இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த முடிவு அப்படிங்கிறது இந்த உலகத்தில் ஒரு பிரச்சனைனால உங்களுக்கு வராது, ஒரு நெருக்கடினால உங்களுக்கு வராது, ஒரு கஷ்டத்தினால உங்களுக்கு வராது, ஒரு பொருளாதாரத்தில் வருகிற எதிர்பாராத நெருக்கடினால உங்களுக்கு என்ன செய்யாது, வராது. இதில் இருந்தெல்லாம் நீங்கள் வெளியில் வருவதற்கு ஒரு ஆலோசனை இருக்குது வேதத்தில். அந்த ஆலோசனை கொடுப்பதற்கு ஒரு தேவ மனிதனை கர்த்தர் வைத்திருக்கிறோம். அந்த தேவ மனிதனை உங்களுக்காகவே பயன்படுத்த ஒரு தேவனும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அந்த கடைசி நிமிடத்தில் அந்த அருமையான தாயினுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டது, தேவை சந்திக்கப்பட்டது, கடன் தீர்க்கப்பட்டது, பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டார்கள், வருமானத்திற்கான வழிகள் திறக்கப்பட்டது, எதிர்காலம் ஆசீர்வாதமாய் மாறியது. மறுபடி கடன்காரிங்கிற பேர் அவங்களுக்கு இல்லை. மறுபடி அந்த குடும்பத்தில் கடன் என்கிற சுமை அவர்களை அழுத்தவில்லை. மறுபடி இப்படி ஒரு இக்கட்டு அவங்களுக்கு வந்ததா பைபிளில் சொல்லப்படலை. ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இப்படி இக்கட்டு வரலாம், நெருக்கடி வரலாம், ஆனால் கடவுள் நமக்கு துணையாக இருக்கிறார். இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. உலகத்தார் உடனே அவ்வளோதான் முடிஞ்சிட்டு அப்படின்னு நினைக்கிற மாதிரி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. 3 நாளுக்கு பிறகு தாவீது தன்னோடு கூட இருந்த 600 நபர்களோடு சிக்லாக் அப்படிங்கிற தன்னுடைய குடியிருப்பின் பகுதிக்கு வருகிறார். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் இருக்குது, நமக்கு தெரியும். வந்து பார்த்தா
அத்தனை வருஷம் சம்பாத்தியமும் போச்சு. அவன் அங்கே குடியிருந்த நாட்களில் போய் கொள்ளையடிச்சிட்டு வருவான், அதெல்லாம் சேர்த்து வச்சுருந்தான். அவனுடைய குடும்பங்கள், அவனுடைய உடன் இருந்தவர்களுடைய குடும்பங்கள், அவங்க சேர்த்து வச்சது, இப்போ அவங்க தங்கி இருந்த வீடு, இது எல்லாத்தையும் இரையாக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஒன்றுமே இல்லை. இவங்க எப்படி வெளியில் போனாங்களோ அப்படியே வந்திருக்காங்க, அது மட்டும்தான் இருக்குது, வேற ஒன்றுமே இல்லை. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அத்தனை இரவு பகலாகப்பட்ட கஷ்டம், அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணது இப்போ எல்லாம் அவர்களை விட்டு பறிக்கப்பட்டு விட்டது. முற்றிலும் நம்பிக்கை இழந்த சூழ்நிலை. பைபிள் சொல்லுது, அத்தனை ஆண்களும் அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள். ஐயோ, இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. இப்படி ஒரு எதிர்பாராத துயரம் நடந்து விட்டதே, நாங்கள் என்ன செய்வோம், யார் இப்படி பண்ணாங்க, ஏன் இப்படி பண்ணாங்க, எதுக்கு இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நடக்குதுன்னு சொல்லி என்ன வார்த்தையெல்லாம் சொல்லி புலம்புனாங்களோ தெரியல. சட்டையை கிழிச்சிட்டாங்க, புழுதி அள்ளி தலையில் போட்டிருக்காங்க, தரையில் உருள்றாங்க, அழுது 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 வீக் ஆயிட்டாங்க. இப்போ தாவீதுக்கு கூட இருந்த அத்தனை பேரும் இந்த நேரத்தில் உதவியாக இருப்பாங்கன்னு பார்த்தா அவ்வளோ பேர் ஆளுக்கு ஒரு கல்லை தூக்கிட்டு நிற்கணும். இந்த பிரச்சனைக்கு நீ தான் மூல காரணம், ஒன்னால தான் இந்த பிரச்சனை, உன் கூட வந்ததுனால தான் எங்கள் வாழ்க்கை இப்படி ஆயிட்டுன்னு யோசிச்சு பாரு. ஒரு மனுஷனுக்கு ப்ரெஷர் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், பிரச்சனை இப்படி வந்தால் எப்படி இருக்கும். ஒரு பக்கம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. இப்போ இருக்கிறவங்களும் முற்றிலும் என்ன மாறிட்டாங்க, எதிர்பார்க்க மாட்டேன். அப்போ எதிர்காலத்தை குறித்து அவன் யோசிக்க முடியுமா, என்ன நடக்க போகுதுங்கிறத யோசிக்க முடியுமா? ஒரு கல் மேலே விழுதுட்டுனா அடுத்தடுத்து கல் என்ன செஞ்சிடும், சருன்னு பறந்து வந்துடும். அதுக்கப்புறம் தாவீதுங்கிற ஒரு மனுஷனை வாழ்க்கையில் பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. ஆனால் பாருங்க, அவன் தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். இந்த நேரத்திலையும் என் ஆண்டவரால் என்னை எழும்ப பண்ண முடியும், இந்த நேரத்திலையும் என் கர்த்தரால் எனக்கு உதவி செய்ய முடியும், இந்த நேரத்திலும் கர்த்தர் என்னை வழி நடத்த முடியும் சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக போய் நின்று, இந்த தண்டை நான் பின்தொடர வேண்டுமா, இதை நான் பிடிப்பேனா என்று கேட்டபோது கர்த்தர் தொடர்ந்து போ, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். எவ்வளோ நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் பாருங்க. அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மை விட்டு அது போயிருந்தாலும், நம்முடைய கையை விட்டு அது போயிருந்தாலும், இனி அது நமக்கு இல்லைன்னு சத்துரு அதை பறித்து கொண்டு போனாலும், கர்த்தர் நினைச்சார்னா எல்லாத்தையும் நமக்கு திரும்ப தந்துடுவார். ஒன்றும் குறைவுபடாமல் தாவீது எல்லாத்தையும் திருப்பி கொண்டான்னு எழுதப்பட்டிருக்கு. ஆமென். அந்த 30:19 1 சாமுவேல் 30:19 இழந்து போனதில் ஒன்றும். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நேரம், கடைசி நிமிடம் என்ன செய்யறதுன்னு நமக்கெல்லாம் மைண்டை என்ன செஞ்சுருக்கும், பிளாங்க் ஆகிருக்கும், ஸ்ட்ரக்காக இருந்திருக்கும். ஆனால் இந்த தாவீதனுடைய வாழ்க்கை இன்றைக்கும் நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாம் லாஸ் ஆகிட்டு, ஜீரோ பேலன்ஸ் ஆகிட்டு, ஹோப்லெஸ் சிச்சுவேஷன், யாரும் நமக்கு சப்போர்ட் இல்லை, இப்போ நம்ம மட்டும்தான் இருக்கோம், நம்ம மட்டும்தான் ஏதாவது செஞ்சே ஆகணும், நம்ம தான் இப்போ தீர்மானம் பண்ணணும், எல்லாம் நம்ம தலை மேலே விழுந்திருக்கு, எல்லா பொறுப்பும் இப்போ நம்ம மேலே, எல்லா பழியும் இப்போ நம்ம மேலே, இனிமேல் நம்ம எடுக்கிற ஒரு முடிவு தான் அடுத்து எல்லாருக்கும் பதில் என்ன செய்ய போகுது, மாறப்போகுதுங்கிற நேரத்தில் ஒரு தேவ பிள்ளை செய்ய வேண்டிய ஒரு காரியம் கர்த்தரிடத்தில் வந்து விசாரிக்கும். இப்படி ஒரு சூழ்நிலை வந்துட்டுனா உலகத்தார் என்ன பண்ணிடுறாங்க, ஏதாவது தவறான முடிவு என்ன செஞ்சிடறாங்க, எடுத்துடுறாங்க. அப்படி ஒரு முடிவு தேவ பிள்ளைகள் எடுக்கவே கூடாது. அப்படி ஒரு நினைப்பவே என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. அப்படி ஒரு செயலை என்ன செய்யக்கூடாது, செய்யவே கூடாது. எல்லாம் உண்மைதான், நடந்ததெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் பொய்யா, நடந்ததெல்லாம் உண்மைதான், இழந்ததும் உண்மைதான், பிரச்சனை உண்மைதான், பாதிப்பு உண்மைதான், நெருக்கடி உண்மைதான், தன்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேர் எதிர்பார்க்கிறது உண்மைதான், அவ்வளோதான். அடுத்து என்ன நடக்க போகுது ஒன்றுமே தெரியாது, உண்மைதான். ஆனால் ஒரு தேவன் இருக்கிறார், இவ்வளவு சூழ்நிலைகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் மிஞ்சி என்ன நடந்துற போகுது, அவர் பெர்மிஷன் இல்லாமல் எவன் கள்ளத்துக்கு எரிஞ்சிட முடியும், அவர் அனுமதிக்காமல் எவன் நம்ம எல்லைக்குள்ளே நுழைஞ்சிருப்பான். அப்போ இதில் ஏதோ ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. அப்போ பின்வரும் சந்ததிக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு பாடமாய் அமைய. ஆமென். இன்னைக்கும் தாவீதை வச்சு நம்ம எத்தனை பேர் பலன் அடைகிறோம்,
தாவீதின் இந்த வாழ்க்கையின் இந்த சரித்திர சம்பவம் இன்னைக்கு நமக்குள்ள எவ்வளவு ஒரு புதிய நம்பிக்கையை தருகிறது. அல்லேலூயா. என் லைஃப்பில் ஒன்றுமே இல்லைன்னாலும் நான் எல்லாத்தையும் திருப்பிக் கொள்ள ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார்னு இன்றைக்கும் நம்ம பேசுகிறோன்னா அதுக்கு காரணம் இந்த கஷ்டமான அனுபவத்தில் தாவீதை கர்த்தர் நடத்தி நமக்கு உதாரணமாய் வைத்திருக்கிறார். அப்போ உங்களையும் யாரோ ஒருத்தருக்கு உதாரணமாக ஆண்டவர் வைக்கணும்னு நினச்சா தான் இப்படிலாம் இருக்கும். அப்போ நம்ம தவறான உதாரணமாக என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. அவங்க ஆரம்பத்தில் நல்ல விசுவாசியாக தான் இருந்தாங்க, கடைசியில் பிரச்சனை வந்தது, அதோடு அது வாரிட்டு போச்சு. இப்போ எங்கே இருக்காங்கன்னே தெரியல, எங்கே போனாங்கன்னே தெரியல, என்ன ஆச்சுன்னே தெரியல. அப்படின்ற மாதிரி நமக்கு பேர் என்ன செய்யக்கூடாது. அவ்வளோ பெரிய சூறாவளியிலையும், அவ்வளோ பெரிய கொந்தளிப்புலையும், அவ்வளோ பெரிய கஷ்டத்துலையும், அவ்வளோ பெரிய இழப்புலையும், அவ்வளோ பெரிய தோல்வியிலையும், அவ்வளோ பெரிய நிந்தனையிலையும், அவ்வளோ பெரிய அவமானத்தில் அவங்க கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொண்டார்கள். இன்றைக்கி நல்லா இருக்காங்க. அப்படிதான் உங்களை குறித்து என்ன குறித்து என்ன செய்யப்படணும், சொல்லப்படணும். அல்லேலூயா. எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது, நீ மரித்து போவாய். அப்படிதானே, நீர் பிழைக்க மாட்டீர், வீட்டு காரியத்தை என்ன செய்யுங்க, ஒழுங்குபடுத்துங்கன்னு தீர்க்கதரிசி தான் வந்து சொல்கிறார். இப்போ சுவர் புறமாக திரும்பி எசேக்கியா ராஜா அழுகுறார், மிகவும் அழுகுறார். கர்த்தாவே, நான் உங்களுக்கு முன்பாக உண்மையாக நடந்தது நீங்கள் நினைக்க மாட்டீங்களா அப்படின்னு அழுகுறார். இப்போ ஆண்டவர் அவரை பார்த்து, டேய் உனக்கு கொஞ்சமாவது யோசனை இருக்கா, நீ வியாதின்னு உனக்கு வந்தது, ஒரு பின்னாடி முதுகில் ஒரு புண்ணுன்னு ஒன்று வந்தது, ஒரு கட்டின்னு ஒன்று வந்தது, கொஞ்சம் செல வைக்கிற மாதிரி இருந்தது, அப்போவே இதை மாதிரி சோர்புறம் திரும்பி அழுதுருக்கலாம்ல, இப்போ என்ன நீ அழுதுட்டு இருக்க, நீ செத்துருவ, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு நான் என் ஆளை அனுப்பி விட்டதுக்கப்புறம் நீ என்ன செஞ்சுட்டு இருக்கேன், அழுதுருக்க, யூ ஆர் டூ லேட் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். எசேக்கியா, நீ என்னுடைய நம்பிக்கைக்குரியவன் தான், நானும் உன் நம்பிக்கைக்குரிய ஆண்டவர் தான், ஆனால் இப்போ நீ பண்ணுற ஜெபத்தை என்னால் நினைச்ச முடியாது, கேட்க முடியாதுப்பா. இதே அழுகையை, இதே கண்ணீரை ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஊற்றி இருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும்பா. அல்லேலூயா. அல்லது இந்த வியாதி உனக்கு ஆரம்பித்து கொஞ்சம் மோசமாக போகும்போது நீ என்ன செஞ்சுருக்கணும், நீ என்கிட்ட கண்ணீரோடு என்ன செஞ்சுருக்கணும், ஜோம் பண்ணியிருக்குமா, நீ கடைசி நேரத்தில் வந்து கூப்பிடுறியப்பா. அப்படி ஆண்டவர் சொன்னாரா? இல்லை. ஆண்டவர் சொல்ல, என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டேன், அவன் கண்ணீரை கண்டேன். அல்லேலூயா. அவன் நாட்களோடு 15 வருஷத்தை கூட்டுவேன், நீ போய் சொல்லுன்ட்டார். எவ்வளோ இறக்கம்ல ஆண்டவர் பாரு. லாஸ்ட் மினிட் அது அவனுக்கு வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தினா உயில் எழுதி வைண்டான், செட்டில் பண்ண வேண்டியதான் செட்டில் பண்ண, இன்னும் அவ்வளோதான், நோ மோர் எசேக்கியா. அப்படி தான் இருந்தது சிச்சுவேஷன். ஆனால் அவன் விடலை பாருங்க, அவன் விடலை. இன்னும் நம்பிக்கை உண்டு. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கைலாம் இருக்குது? லாஸ்ட்டு தான் தெரியுது, கடைசி மினிட் தான், ஓகே தான், இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது, அதெல்லாம் உண்மை தான், க்ளோஸ்டு தான், ஃபைலை முடிச்சுட்டாங்க, ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, இனிமேல் இல்லைன்னாங்க, எனக்கு ஒரு லெட்டரே வந்து இனிமேல் அவ்வளோதான் அப்படின்ட்டு, இனிமேல் ஒன்றும் செய்ய, எல்லாம் உண்மை தான், ஆனால் இன்னும் நம்பிக்கை உண்டு. அல்லேலூயா. இன்னும் நம்பிக்கை இருக்கு. ஆண்டவர் இருக்கிறார், அவர் ஜீவனோடு இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார், அவர் ஜெபங்களை கேட்கிறவராக இருக்கிறார். தேவனிடத்தில் இவன் நம்பிக்கையாக இருந்தானேன்னு சொல்லப்பட்ட உங்களை அவர் வெட்கப்படுத்த விட மாட்டார். மற்றவர்கள் வாய் பேசி உங்களை பரியாசம் பண்ண விட மாட்டார். மற்றவங்க சொல்லி உங்களை குறித்து தலையை துலுக்க ஆண்டவர் விட மாட்டார். இதே போல தான் கல்வாரி சிலுவையில் இயேசு தொங்கி கொண்டிருந்த போது அவர் அங்கே ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார். பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அதனால தான் அவர் பொறுமையாக இருந்தார், அதனால தான் அவர் அமைதியாக இருந்தார். அவ்வளவும் அவருக்கு கேட்டுட்டு தான் இருந்தது. அல்லேலூயா. ஆனால் 3ஆம் நாள் மரித்த இயேசு தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அப்போ பரியாசம் பண்ண அத்தனை பேருடைய வாயை என்ன செஞ்சிட்டு அடைபட்டு விட்டது. மெய்யாகவே அவர் தேவனுடைய குமாரன் என்று அவர் அறியப்பட்டார். எல்லாருடைய நாவுகள் அதை அறிக்கிட்டது. இனி ஒரு நாள் வரப்போகிறது, அவரை குத்தின யாவருடைய கண்கள் அவரை காணும். அல்லேலூயா. எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கும், எல்லா நாவுகளும் அதை அறிக்கையிடும். அப்படி ஒரு நாள் வரப்போகிறது. அப்படிப்பட்ட ஒரு மகிமையின் தேவனை தான் நாம் என்ன செய்கிறோம், ஆராதிக்கிறோம். அதனால் இன்னும் நம்பிக்கை உண்டு. அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, டோன்ட் லூஸ் யுவர் ஹோப். எத்தனை வார்த்தைகளை இந்த இயேசு நமக்கு எழுதி தந்திருக்கிறார். இது எல்லாம் ஜீவன் உள்ளது, இது எல்லாம் வல்லமை நிறைந்தது. அப்போ நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல ஒரு வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொண்டு இந்த ஆண்டவரை நோக்கி நீங்கள் உதவிக்காக கேட்பீர்களானால் உங்களுடைய சூழ்நிலையில் நீ எந்த மொமெண்ட்டில் இருந்தாலும், அந்த லாஸ்ட் மினிட்ல இருந்தாலும் ஆண்டவரால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும்.
அற்புதம் செய்ய முடியும். உன்னதமான தேவனை அறிந்த நீங்களும் நானும் அவர் மேல் நம்பிக்கையோடு அந்த கடைசி நிமிடத்தில் கூட அவரை நாம் கூப்பிட்டால் எவ்வளோ உயர்வு அவரால் தர முடியும், எவ்வளோ மேன்மை அவரால் நமக்கு கொடுக்க முடியும். எனக்காக உங்களுக்காக தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி தன்னுடைய ஜீவனையும் கொடுத்தவர் அல்லவா நம்முடைய இயேசு. அப்போ அவர் நமக்காக என்னன்னாலும் செய்வார். நம்ம நம்பிக்கை ஒரு நாள் என்ன செய்ய வேண்டாம், இழக்க வேண்டாம். சொல்லட்டும், கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும், அவர் இவன் மேலே பிரியமாக இருந்தாரே அவனை மீட்டு விடட்டும். நம்முடைய நெருக்கத்தை பார்த்து, நம்முடைய வேதனையை பார்த்து, நம்முடைய கடைசி நேரம் அந்த கஷ்டங்களை பார்த்து, நம்முடைய பரிதாபமான நிலைமை பார்த்து என்னன்னாலும் உலகம் சொல்லட்டும். ஆனால் நமக்கு ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கை என்ன செஞ்சிடக்கூடாது, குறைஞ்சிடக்கூடாது. ஏன்னா அந்த வசனத்தின் மூலம் நமக்கு நிறைய வார்த்தைகளை அவர் நம்பிக்கையாய் தந்திருக்கிறார். இந்த வசனம் ஆண்டவர் மேலே நம்ம வைக்கிற நம்பிக்கைக்கு உந்து சக்தியாக இருக்கிறது. இதை பயன்படுத்தி அந்த கடைசி நிமிஷத்துலையும் கர்த்தரை கூப்பிடுவோம். ஆண்டவர் நிச்சயம் நமக்கு விடுதலை தருவார், அற்புதம் செய்வார், சுகம் தருவார், உங்களுடைய சூழ்நிலைகளிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எனக்கு இந்த தேவன் சமீபமாக இருக்கிறார். எத்தனை பேரால் சொல்ல முடியும்? இந்த ஆண்டவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவர் என்னை கண்டிப்பாக விடுவிப்பார். உலகம் சொல்கிற மாதிரி அவர் என்னை கைவிட மாட்டார். உலகம் சொல்கிற மாதிரி அவர் என்னை மறக்க மாட்டார். உலகம் சொல்கிற மாதிரி என்னை அவர் விட்டு போய்விட மாட்டார். கடைசி வரைக்கும் அவர் என்னோடு கூட இருப்பார். எனக்கு அவர் உதவி செய்வார். அந்த கடைசி தருணத்தில் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். மறுபடி நான் மீண்டு எழுந்து வருவேன். மறுபடி நான் உயர்ந்திருப்பேன். மறுபடியும் என் ஸ்தானத்தில் நான் நிலைநிறுத்தப்படுவேன். அல்லேலூயா. மறுபடி கர்த்தரிடத்திலிருந்து நான் உதவியை பெற்றுக்கொள்வேன். இழந்த நன்மைகளை நான் மறுபடியும் பெற்றுக்கொள்வேன். என் தோல்வியை அவர் நிச்சயம் ஜெயமாய் மாற்றுவார். என் இழப்பில் கர்த்தர் அதை ஈடு செய்வார். என்னுடைய நஷ்டங்களை அவர் லாபமாய் மாற்றுவார். என்ன, நான் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருக்கிறேன். எனக்கு தெரியும் அவர் என் பேரில் பிரியமாக இருக்கிறார். கர்த்தாவே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. நம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து போகாதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.